ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கலர் வேப் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலர் டேப்பில் இந்த ஆப்ஷன் தான் கலர் வேப் டூல், ஓகேவா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஸ்லோவாகும், இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இருக்கும். இதில் வந்து ப்ளூ, அப்புறம் க்ரீன், அப்புறம் எல்லோ, ரெட்டு, பர்பிள், அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கலர் கிரேட் வந்து ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து எல்லோவை வந்து அப்படியே 0 ஆக்கிட்டோம். ஸோ இதில் எல்லோவே இல்லை. நம்ம க்ரீனை வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு க்ரீன்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அன்டூ ஆகிரும். நடுவில் இந்த பாயிண்ட்டையுமே நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லோ பாயிண்ட் இருக்குது அண்ட் இதில் வந்து க்ரீன் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த க்ரீனை வந்து நம்ம எல்லோவாக மாற்றணுன்னா ஜஸ்ட் நீங்கள் க்ரீனை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எல்லோ வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லோ ஆகிரும். ஆர்எல்ஸ் ரெட்டாக மாற்றணுன்னா இங்கே வச்சுக்கலாம், ப்ளூ. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து ப்ளூ இருக்குது. ஸோ ப்ளூ கலரை நம்ம ரெட்டாக மாற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளூ. ஸோ ப்ளூ கூட ரெட் சேர்ந்த மாதிரி இருக்கும். அண்டு க்ரீனாக மாற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ இருந்துச்சு, இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் நீங்கள் நடுவில் எதுவும் பாயிண்ட்டை ட்ராக் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லோவாக இருக்கிறது இந்த மாதிரி பர்பிள் வச்சா பர்பிள் ஆகும், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி ஆகிக்கும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபுல் பாயிண்ட்ஸும் மூவ் ஆகும். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு டூல் இருக்கும், பின் டூல்னால். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இந்த பாயிண்ட் அப்படியே பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கலர் வேப் வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.